மாதம்பட்டி ரங்கராஜ விடுங்க. ஜாய் கிறிசல்டா கிட்ட விஜய் என்ன கேட்டாருன்னு தெரியுமா? மாதம்பட்டி ரங்கராஜ் பிரபல ஆடை வடிவமைப்பாளரான ஜாய் கிறிசல்டாவ 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்ட நிலையில முதல் மனைவியான ஸ்ருதிய அவரு விவாகரத்து செய்யாமலே இந்த காரியத்துல ஈடுபட்டிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, தன்னை கர்ப்பமாக்கி ரங்கராஜ் ஏமாத்திட்டதா ஜாய் கிறிசல்டா காவல் ஆணையர் அலுவலகத்துல புகாரும் கொடுத்திருந்தாங்க. பொன்மகள் வந்தாள் படத்தோட இயக்குனர் ஃபெட்ரிக்க கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க தான் ஜாய் கிறிசல்டா. அவங்க ஜில்லா, மெர்சல், வேலைக்காரன் மாதிரியான படங்கள்ல ஆடை வடிவமைப்பாளரா பணியாற்றி இருக்காங்க. ஃபெட்ரிக் கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால அந்த கல்யாண வாழ்க்கையிலிருந்து வெளியே வந்த அவங்க கொஞ்ச வருஷங்கள் சிங்கிளா வாழ்ந்தாங்க. அந்த சமயத்துல தான் பிரபல சமையல் கலைஞரான மாதம்பட்டி ரங்கராஜ் கூட அவருக்கு பழக்கம் ஏற்பட்டதா தெரியுது. முக்கியமா ரங்கராஜுக்கு சில நிகழ்ச்சிகள்ல ஆடையும் வடிவமைச்சு கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. அவங்களுக்குள்ள ஏற்பட்ட பழக்கம் நாளடைவுல காதலா மாறுச்சு. அதே சமயம் ஸ்ருதியை ஏற்கனவே ரங்கராஜ் கல்யாணமும் பண்ணியிருந்தாரு. அவங்கள விவாகரத்து செய்யாமலேயே ஜாய் கிறிசல்டாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அது தொடர்பான புகைப்படத்தையும் ஜாயே வெளியிட்டிருந்தாங்க. கல்யாணம் செஞ்ச கையோட ஜாய் கிட்ட இருந்து ரங்கராஜ் கொஞ்சம் கொஞ்சமா விலகுறது மாதிரி தெரியுது. இதனால கொதிப்படைஞ்ச கிறிசல்டா நேரா காவல் ஆணையர் அலுவலகத்துக்கு வந்து புகார் கொடுத்தாங்க. ரங்கராஜும் ஜாய் மேல அவதூறு வழக்கு ஒண்ண தொடர்ந்திருந்தாரு. இந்த விஷயங்களால அவங்க 2 பேருக்குமான பிரச்சனை மேற்கொண்டு ஊடக வெளிச்சத்தை பெற்றது. தனக்கு இருக்கக்கூடிய உயர்ந்த இட பழக்க வழக்கம் செல்வாக்க வச்சுக்கிட்டு தன் மேல பாயவிருந்த சட்ட நடவடிக்கைகளை மாதம்பட்டியார் தடுக்கிறாரு அப்படிங்கிறது ஜாயோட நிலைப்பாடா இருந்துச்சு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினையும் டேக் பண்ணி எக்ஸ் தளத்துல பதிவிட்டிருந்தாங்க. நிலைமை இப்படி இருக்க, கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இந்த புகாரோட அடிப்படையில மாதம்பட்டி ரங்கராஜ் கிட்ட தீவிரமான விசாரணையை மேற்கொண்டாங்க காவல்துறையினர். இந்த விவகாரத்துல அடுத்தடுத்து என்ன நடக்குமோ அப்படிங்கிறதுக்கு காலத்துக்கிட்ட தான் பதில் இருக்குது. இந்த நிலையில ஜாய் கிறிசல்டா கொடுத்த பேட்டி ஒண்ணு திடீர்னு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அந்த பேட்டியில அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, மெர்சல் படத்துல பிஸ்தா கிரீன் கலர்ல பிளைன் சட்டை ஒண்ணு விஜய் போட்டிருப்பாரு. அந்த சட்டைய நான் எடுக்கிறப்போ அதோட விலை ரூ. 1200. அவர் ரேஞ்சுக்கு கம்மி தான். அதை அவர் யூஸ் பண்ணுவாரா அப்படின்னு தான் நான் யோசிச்சேன். ஆனா அவரு அதையெல்லாம் யோசிக்கவே இல்ல. சட்டைய போட்டு பார்த்த பின்னாடி அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உடனே என்கிட்ட அவரு இந்த மாதிரி சட்டை இன்னும் 2 எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாரு. உடைகளை பொறுத்த வரைக்கும் பிராண்டு எவ்வளவு விலை அப்படிங்கறத பத்தி எல்லாம் விஜய் பெருசா கண்டுக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.